வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். டெல்லி சட்டசபை தேர்தல் 981 வாக்காளர்கள் வேட்புமனு தாக்கல். சென்னை சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற கலைஞர்களுக்கு பாராட்டுக்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாடு இன்று தொடங்கி வைத்தார் பொதுச் செயலாளர் துரைமுருகன். மோடி அரசால் அரசியல் சட்டத்திற்கு ஆபத்து, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் கடல் அரிப்பு, அமைச்சர்கள் இன்று நேரில் ஆய்வு. பொங்கல் விடுமுறை முடிந்து ஊர் திரும்ப வசதியாக இன்று 3412 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. மதுரை திருச்சிராப்பள்ளி டைடல் பூங்கா பணிகளுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி. தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் உத்தரவு. தமிழகத்தில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். டெல்லி சட்டசபை தேர்தல் களத்தில் 981 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். டெல்லி சட்டசபை தேர்தலை ஒட்டி இதுவரை 981 வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர் என டெல்லியின் தலைமை தேர்தல் அதிகாரி கூறியுள்ளார். அதன்படி மொத்தம் 1521 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன என்றும் வேட்புமனுக்கள் இன்று பரிசீலனை செய்யப்படுகிறது. வேட்புமனுக்களை வாபஸ் பெற 20ஆம் தேதி கடைசி நாளாகும். வேட்புமனுக்கள் தாக்கல் செய்ய இறுதி நாளான நேற்று ஒரே நாளில் 680 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. இவற்றில் புதுதில்லி தொகுதியில் அதிக அளவிலான வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அதன்படி மொத்தம் 29 வேட்பாளர்கள் 40 வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இந்த தொகுதியில் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் மற்றும் முன்னாள் முதலமைச்சரான கெஜ்ரிவால் போட்டியிடுகிறார். அவருக்கு எதிராக பாஜக சார்பில் முன்னாள் எம்பி பர்வேஷ் வர்மாவும், காங்கிரஸ் சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஷீலா தீட்சித்தின் மகன் சந்தீப் தீட்சித்தும் நிறுத்தப்பட்டுள்ளனர். டெல்லி சட்டசபை தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி ஒரே கட்டத்தில் நடத்தி முடிக்கப்பட்டு பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசால் அரசியல் சட்டத்திற்கு ஆபத்து வந்துள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கம் செயின்ட் ஜார்ஜ் மைதானத்தில் திமுக சட்டத்துறையின் 3வது ஒருநாள் மாநில மாநாடு இன்று தொடங்கியது. சட்டத்துறையின் 3வது மாநில மாநாட்டை பொதுச் செயலாளர் துரைமுருகன் தொடங்கி வைத்தார். அப்போது மாநாட்டில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாடு மிக சிறப்பாக நடைபெற வாழ்த்துவதாகவும், பல முக்கியமான வழக்குகளில் ஆணித்தனமான வாதங்களை முன்வைத்து உரிமைகளை வென்றது திமுக சட்டத்துறை என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசால் அரசியல் சட்டத்திற்கு ஆபத்து வந்துள்ளதாகவும், கூட்டாட்சி தத்துவம் மதசார்பின்மையை சீர்குலைக்கும் வகையில் மத்திய பாஜக அரசு செயல்பட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில் ஏற்பட்டுள்ள கடல் அரிப்பை அமைச்சர்கள் இன்று நேரில் ஆய்வு செய்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து வழிபட்டு செல்கின்றனர். அந்த வகையில் கடந்த 1 மாத காலமாக கடல் சீற்றம் காரணமாக திருச்செந்தூர் கோவில் முன்புள்ள கடற்கரையில் அதிக அளவில் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த பகுதியில் பாறைகள் வெளியில் தெரிவதால் பக்தர்கள் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் ஏற்பட்டுள்ள கடல் அரிப்பு ஏற்பாடுகள் பற்றி இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு, கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தலைமையில் IIT அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அவர்களுடன் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியும் ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிலையில் ஆய்வு தொடர்பான அறிக்கையை IIT அதிகாரிகள் தமிழக அரசிடம் சமர்ப்பித்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. மதுரை திருச்சிராப்பள்ளி டைடல் பூங்கா பணிகளுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி அளித்து தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. திருச்சிராப்பள்ளியில் திருச்சி மதுரை நெடுஞ்சாலையில் பஞ்சாப்பூர் என்ற இடத்தில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்திற்கு அருகில் இந்த டைடல் பூங்கா அமைக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 14.16 ஏக்கர் நிலப்பரப்பில் 5.58 லட்சம் சதுர அடியில் ரூபாய் 315 கோடியில் இந்த பூங்கா அமைகிறது. தரைத்தளம் மற்றும் 6 தளங்களுடன் இந்த டைடல் பூங்கா அமைய உள்ளது. இதேபோல் மதுரையில் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அருகே மாநகராட்சிக்கு சொந்தமான 9.9 ஏக்கர் நிலத்தில் 5.67 லட்சம் சதுர அடி பரப்பளவில் டைடல் பூங்கா கட்டிடம் கட்டி திறக்கப்பட்டுள்ளது.
அதன்படி தரை மற்றும் 12 தளங்களுடன் மதுரையில் டைடல் பூங்கா அமைக்கப்பட உள்ளது. ரூபாய் 289 கோடி செலவில் கட்டப்படும் இந்த டைடல் பூங்காவில் 5500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த நிலையில் இதனை பரிசீலனை செய்ய தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு ஆணையம் தற்போது சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளது. பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பாளர்களை சந்திக்க தவேக தலைவர் விஜய்க்கு காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பரந்தூர் போராட்ட குழுவினருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் விக்கிரவாண்டியில் நடந்த தமிழக வெற்றி கழக மாநாட்டில் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடக் கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் நாளை மறுநாள் பரந்தூர் கிராம மக்களை விஜய் நேரில் சந்தித்து பேச அனுமதி மற்றும் பாதுகாப்பு வழங்க கோரி தமிழக டிஜிபி மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் ஆகியோருக்கு மனு கொடுக்கப்பட்டது. இதனிடையே விமான நிலைய எதிர்ப்பு குழுவினரை விஜய் சந்திப்பதற்காக நடைபெற்று வந்த பணிகளை நேற்று தவேக பொதுச் செயலாளர் புசிக் ஆனந்த் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிலையில் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பாளர்களை சந்திக்க தவேக தலைவருக்கு காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. இதனால் வரும் திங்கட்கிழமை ஏகனாபுரம் கிராம மக்களை சந்தித்து அவர் ஆதரவு தெரிவிக்கிறார். இதனால் விஜய் சந்திப்பு நிகழ்வுக்காக 5 ஏக்கரில் நிலம் தேர்வு செய்யப்பட்டு ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் வடவாளம் கலியுக மெய்ய ஐயனார் கோவில் திடலில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்கநாதன் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் அதிக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் மாவட்டமாகவும் அதிக வாடி வாசல்களை கொண்ட மாவட்டமாகவும் புதுக்கோட்டை மாவட்டம் திகழ்கிறது. அதன்படி கடந்த 4ஆம் தேதி தச்சங்குறிச்சியிலும் அதனைத் தொடர்ந்து ஆலங்குடி அருகே உள்ள வண்டிகன் விடுதி, மங்கதேவன்பட்டி, புதுக்கோட்டை அடுத்த வடமலூர் ஆகிய பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று புதுக்கோட்டை அருகே உள்ள வடவாளம் கலியுக மெய்ய ஐயனார் கோவில் திடலில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. இதனை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்கநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா, வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். போட்டியில் வடவாளம் கலியுக மெய்ய ஐயனார் கோவில் காளை முதல் காளையாக அவிழ்த்து விடப்பட்டது. இந்த போட்டியில் திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 600 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர். போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளாக குக்கர், மிக்சி, சைக்கிள், வெள்ளிக்காசு, ரொக்கப்பணம் ஆகியவை பரிசுகளாக வழங்கப்பட்டு வருகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பு இன்று மாலை வரை பொதுமக்கள் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு கடந்த 9ஆம் தேதி முதல் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்ட நிலையில் அன்று ஒரு நாள் மட்டும் ரேஷன் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. நேற்று வரை 8 நாட்கள் ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகை விநியோகம் நடைபெற்றது. இதுவரை சுமார் 75% ரேஷன் அட்டைதாரர்கள் பொங்கல் பரிசு தொகையை பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு இதுவரை வாங்காதவர்களுக்கு ரேஷனில் பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்க அரசு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று மாலை வரை பொதுமக்கள் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. செங்கல்பட்டு, ஆத்தூர் சுங்கச்சாவடிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே ஆத்தூர் சுங்கச்சாவடிகளில் பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு திரும்பும் வாகன ஓட்டிகளால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பரனூர் மற்றும் ஆத்தூர் சுங்கச்சாவடி நிர்வாகம் இன்று காலை முதல் வாகனங்களுக்கு கட்டாய வசூல் செய்வதால் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை செல்லும் வாகனங்கள் 2 கிலோமீட்டர் தூரம் வரை போக்குவரத்து நெரிசலில் நிற்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் சுங்கச்சாவடி நிர்வாகம் இலவசமாக வாகனங்களை அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருவனந்தபுரம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த சொகுசு பேருந்து சாலையில் கவிழ்ந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். கேரள மாநிலம் காட்டாக்கடை பகுதியைச் சேர்ந்த 49 பேர் கொண்ட குழுவினர் சொகுசு பேருந்தில் மூணாருக்கு சுற்றுலா சென்றுவிட்டு சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். நள்ளிரவில் பேருந்து திருவனந்தபுரம் மாவட்டம் நெடுமங்காடு அருகே இரும்பயத்து பகுதியில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த லாரியில் மோதாமல் இருக்க பேருந்தை ஓட்டுநர் திருப்பியுள்ளார். அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த சொகுசு பேருந்து எதிர்பாராத விதமாக சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதுகுறித்து தகவலிருந்து வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் போலீசார் பேருந்தில் சிக்கியிருந்த குழந்தைகள் உட்பட அனைவரையும் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் சிகிச்சை பலனின்றி ஒருவர் உயிரிழந்தார். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த நெடுமங்காடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பவானி அருகே டிராவல்ஸ் வேன் கிரேன் இயந்திரம் மீது மோதி கவிழ்ந்த விபத்தில் 6 பெண்கள் உட்பட 8 பேர் படுகாயமடைந்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே பட்டூர் நாள் ரோடு பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் வணிக நிறுவனத்தில் ஒப்பந்த அடிப்படையில் 30க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மூலம் தொழிலாளர்கள் பயணம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்தியூர் மேட்டூர் சாலையில் 12 தொழிலாளர்களுடன் அம்மாப்பேட்டை நோக்கி சென்ற வாகனம்
அப்பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் தனியார் எத்தனால் தொழிற்சாலையில் இருந்து திடீரென வெளியே வந்த கிரேன் இயந்திரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வாகனத்தில் பயணம் செய்த 6 பெண்கள் உட்பட 8 பேர் படுகாயமடைந்தனர். விபத்தில் காயமடைந்தவர்களை அருகில் இருந்தவர்கள் மீட்டு அந்தியூரில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து விபத்து குறித்து சம்பவ இடத்திற்கு வந்த அம்மாப்பேட்டை போலீசார் விபத்திற்கு உள்ளான வாகனத்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்து பாதிப்பை சரி செய்து விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை திருவெற்றியூரில் பணியின் போது இறந்த தலைமை காவலருக்கு 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் உடல் தகனம் செய்யப்பட்டது. சென்னை திருவெற்றியூர் சக்தி கணபதி நகரை சேர்ந்த ஜெயகிருஷ்ண என்பவர் மணலி போக்குவரத்து காவல்துறையில் தலைமை காவலராக பணியாற்றி வந்தார். இவர் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று மணலி மார்க்கெட் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக வலிப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்து இறந்தார். இறந்த காவலர் ஜெயகிருஷ்ணாவுக்கு சித்ரா என்ற மனைவியும் பூமிகா, லோகிதா என்ற 2 மகள்கள் உள்ளனர். இறந்த காவலரின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் இருந்து சக்தி கணபதி நகரில் உள்ள அவரது இல்லத்திற்கு எடுத்து வரப்பட்டது. பின்னர் ஆவடி காவல் துணை ஆணையர் சங்கர் மற்றும் கூடுதல் ஆணையாளர் பவானி ஈஸ்வரி, மாதவரம் துணை ஆணையாளர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் நேரடியாக வந்து இறந்த போக்குவரத்து காவலருக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். மேலும் காவல்துறையில் இருந்து ரூபாய் 1 லட்சம் நிதியை அவருடைய மனைவியிடம் அதிகாரிகள் வழங்கினர். பின்னர் நடைபெற்ற இறுதி ஊர்வலத்தில் உதவி ஆய்வாளர் முரளிகிருஷ்ணன் தலைமையில் 7 காவலர்கள் 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் ஜெயகிருஷ்ணா உடலை தகனம் செய்தனர். மதுராந்தகம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் சொகுசு பேருந்து திடீரென நிறுத்தியதால் தொடர்ந்து வந்த 5 கார்கள் விபத்துக்குள்ளானது. பொங்கல் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையை தொடர்ந்து தென் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு பொதுமக்கள் திரும்பி வருகின்றனர். இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சிரப்பாக்கம் அருகே உள்ள தொழும்பேடு தேசிய நெடுஞ்சாலையில் கரூரில் இருந்து சென்னை நோக்கி சென்ற சொகுசு பேருந்து திடீரென தேசிய நெடுஞ்சாலையில் நிறுத்தப்பட்டது. இதையடுத்து பேருந்தை பின்தொடர்ந்து வந்த 5 கார்கள் அடுத்தடுத்து விபத்துக்குள்ளானது. நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் காரில் பயணம் செய்தவர்கள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். மேலும் இந்த விபத்து குறித்து அச்சரப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே வங்காநரி பிடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் 5 கிராம மக்கள் 2 ஆண்டுகளாக பொங்கல் பண்டிகையை கொண்டாடாமல் தவித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி தாலுகாவில் பொங்கலை முன்னிட்டு 200 ஆண்டுகளுக்கு மேலாக வங்காநரி ஆட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சீயன் பாளையம், ரங்கனூர், கொட்டவாடி, சின்ன கிருஷ்ணாபுரம், தமையனூர் ஆகிய 5 கிராம மக்கள் வனப்பகுதியில் உள்ள வங்காநரியை பிடித்து வணங்கி மீண்டும் வனப்பகுதியில் விட்டு வருவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இதனால் விவசாயம் செழிப்பாக இருக்கும் என்றும் மழை பொழியும் என்றும் நம்பப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக தமிழக அரசு வங்காநரியை வனவிலங்கு பட்டியலில் சேர்த்ததை தொடர்ந்து வங்காநரி பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த 5 கிராம மக்கள் 2 ஆண்டுகளாக பொங்கல் பண்டிகை மற்றும் சுப நிகழ்ச்சிகள், கோவில் விழாக்களில் மேளம் அடிப்பதில்லை என முடிவு செய்துள்ளனர். இதையடுத்து தமிழக அரசு வங்காநரியை பிடிக்க ஆணை பிறப்பிக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இருப்பினும் அத்துமீறி வனப்பகுதிகள் சென்று வங்காநரியை பிடிக்கக்கூடாது என 5 கிராமங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போஸ்டர்களை ஒட்டி 100க்கும் மேற்பட்ட வனத்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் சின்னமநாயக்கன்பாளையம் வாழப்பாடி ஒன்றியம். எங்கள் ஊரில் நரி பிடிக்கும் பண்டிகை ஒரு வருஷமாக தடையாயிடுச்சு. இதனால் எங்கள் ஊரில் ஒரு வருஷமாக பொங்கல் பண்டிகை நடப்பதில்லை. அதே மாதிரி அந்த வலையை கொண்டு வந்து மாரியா கோயிலே மாட்டிட்டோம். ஒரு வருஷமாக எங்கள் ஊரில் இறந்தாலும் மோளம் அடிக்க மாட்டோம், கல்யாணத்துக்கு மோளம் அடிக்க மாட்டோம், எந்த இதுவும் செய்ய மாட்டோம். ஆனால் எங்கள் ஊரில் பண்டிகையே இல்லை. இருந்தாலும் எங்களுக்கு இந்த வங்காநரி என்பது இது பாரம்பரியமாக 60-70 வருஷமாக எங்கள் ஊரில் பிடிச்சி இதை ஆட்டி விட்டால் தான் அடுத்த நாள் ஜல்லிக்கட்டு இது எருதாட்டம் நடத்துவோம். அதுவும் நடத்துவதில்லை. மொத்தம் இது இந்த பொங்கல் விழாவை கொண்டாடினா தான் எங்களுக்கு விவசாயம் செழிக்கும். அதனால் எங்கள் முன்னோர்கள் மூலமாக இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் எங்களுக்கு வனத்துறையினர் இது ஷெட்யூல் 1ல் இருக்கிறதுனால இதை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் பாரம்பரியமாக அதை விட்டுட்டு எங்கள் ஊரில் பண்டிகையே இல்லை. அதனால் நாங்கள் எந்த அவங்கவுங்க வீட்டிலே இருக்கிறோம். எந்த விவசாயத்துக்கு. திருப்பூரில் உள்ள பிரபல இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளரான ஜெயமுருகன் மாரடைப்பால் காலமானார்.
மனிதன் சினி ஆர்ட்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி திரைப்படங்களை தயாரித்து வந்த ஜெயமுருகன் பல திரைப்படங்களை இயக்கியுள்ளார். தற்போது சினிமாவை விட்டு விலகி திருப்பூரில் குடும்பத்துடன் வசித்து வந்த இவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து அவர் திருப்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து அவரின் உடல் திருப்பூர் தென்னம்பாளையத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. பின்னர் அவரது உடல் திருப்பூர் தெற்கு மின் மைதானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. இவரின் திடீர் மறைவு திரைத்துறை மற்றும் அவரது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பல்லடம் அருகே தறி குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள், இயந்திரங்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பனைப்பாளையம் பகுதியில் ஞானசேகர் என்பவருக்கு சொந்தமான தறி குடோனில் 5க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் மற்றும் உள்ளூர் நபர்கள் வேலை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் அதிகாலை குடோனில் இருந்து கரும்புகை வெளியேற தொடங்கியது. தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் இதுகுறித்து பல்லடம் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து அங்கு விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் குடோனில் பற்றி இருந்த தீயை போராடி அணைத்தனர். மேலும் இந்த தீ விபத்தில் அங்கு வேலை செய்து வந்த ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த சுராஜ் என்ற நபர் படுகாயமடைந்தார். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பல்லடம் போலீசார் இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது அங்கு வேலை செய்த நபர்களே தீ பற்ற வைத்தார்களா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. SDPI சார்பில் கோவையில் நடைபெறவுள்ள வக்ஃப் உரிமை மீட்பு மாநாடு திடலுக்கு பிலால் ஹஜியார் என்ற குற்றவாளியின் பெயரை வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்துள்ளார். கோவை உக்கடம் லாரிப்பேட்டை பகுதியில் SDPI கட்சியின் சார்பில் நாளை நடைபெறும் வக்ஃப் உரிமை மீட்பு மாநாடு பிலால் ஹாஜியார் திடல் என்ற இடத்தில் நடைபெற உள்ளதாக அக்கட்சியினர் விளம்பரப்படுத்தி வந்தனர். இதனிடையே SDPI கட்சியினர் அப்பெயரை வைத்து குந்தகம் விளைவிக்க முயற்சிப்பதாக கூறி பாஜக மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம் கோவை மாநகர காவல் ஆணையாளரை சந்தித்து புகார் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கடந்த 1991ஆம் ஆண்டு கோவையில் இந்து அமைப்பு நிர்வாகியான வீர சிவா கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு தண்டனை பெற்ற பிலால் ஒரு தீவிரவாதி என்றும் அவருடைய பெயரில் திடலுக்கு பெயர் வைப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் திடலுக்கு பெயர் வைக்க வேண்டும் என்றால் அப்துல் கலாம், கோட்டை அமீர் போன்ற தலைவர்களின் பெயர்களை வைக்கலாம் என்றும் தெரிவித்தார். மேலும் பிலால் ஹஜியார் திடல் என்ற பெயரை மாற்ற வேண்டும் என்ற மாநகர காவல் ஆணையரிடம் கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் ஆணையாளரும் பரிசீலிப்பதாக கூறியிருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் பெயரை மாற்றாத பட்சத்தில் பாஜக சார்பில் போராட்டங்கள் நடத்தப்படும் எனவும் முருகானந்தம் தெரிவித்துள்ளார். ஜமேஷா முபின் என்கின்ற ஒருவன் இப்பேற்பட்ட நபர்களால் எப்படி இப்போ ஒரு திடலினுடைய பெயரை வைத்து அந்த திடலுக்கு இவர்களாகவே அதை மெருகூற்றி இப்படியெல்லாம் இருக்கின்றார்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு உண்மை விஷயத்தையெல்லாம் மறைத்து அதற்கு பின்னாலே வரக்கூடிய இளைஞர் இது யார் இந்த நபர் அப்படிங்கிறத பற்றியே தெரிந்து கொள்ளாமல் மூளைச்சலவை செய்து பின்னாளிலே பல்வேறு நாச வேலைகளை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. அப்பேற்பட்ட விஷயங்களெல்லாம் இனிமேல் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் முன்னெச்சரிக்கையாக இவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த விஷயத்தை உடனடியாக தமிழக அரசாங்கம் தடை செய்ய வேண்டும். 19ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய இந்த பெயரிலே, இந்த திடல் பெயரிலே நடக்கக்கூடிய பிலால் ஹாஜியார் திடல் என்று வைத்து நடத்தக்கூடிய இந்த பேரணிக்கு அனுமதி மறுக்க வேண்டும். தமிழக அரசாங்கம் மிகுந்த உன்னிப்போடு கோவை நகரை கண்காணிக்க வேண்டும். பல்லடம் கல்லம்பாளையம் பகுதியில் திமுக கவுன்சிலரை கண்டித்து நள்ளிரவில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கல்லாம்பாளையம் அர்ஜுன் காலனி பகுதியில் வசித்து வரும் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பொங்கல் விழா கொண்டாட்டத்தில் மேளங்கள் அடித்து நடனங்கள் ஆடியும் தங்கள் கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தினர். அப்போது அங்கு வந்த திமுக 1வது வார்டு கவுன்சிலர் பாலகிருஷ்ணன் அப்பகுதி மக்களிடையே எங்காவது கோவிலுக்கு வந்து மேளம் அடிக்க சொன்னால் அடிக்க மாட்டீர்கள், நீங்கள் பொங்கல் விழா கொண்டாடும் போது மட்டும் மேளம் அடிப்பீர்களா என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் அப்பகுதி மக்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் சாதியை குறித்து தவறாக பேசியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அப்பகுதியை சேர்ந்த பூபதி என்ற இளைஞரை சரமாரியாக தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் திமுக கவுன்சிலரை கண்டித்து மங்கலம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவலறிந்து அங்கு வந்த போலீசார்
பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதையடுத்து உடனடியாக கவுன்சிலர் பாலகிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் மட்டுமே போராட்டத்தை கைவிடப்படுவதாக கூறினர். இதையடுத்து அங்கு வந்த பல்லடம் துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் பொதுமக்களிடம் உடனடியாக புகார் அளிக்கும்படியும் இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பதாக உத்தரவாதம் அளித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் கலந்து சென்றனர். நள்ளிரவில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சின்னாங்குப்பம் பேருந்து நிறுத்தத்தில் தனியார் பேருந்துகள் நின்று செல்லாததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள சின்னாங்குப்பம் பகுதியில் உள்ள பேருந்து நிலையத்தில் தனியார் பேருந்துகள் பயணிகளை நிறுத்தி ஏற்று செல்வதில்லை என புகார்கள் எழுந்த நிலையில் இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் 6 தனியார் பேருந்துகளை சிறைப்பிடித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் தகவலறிந்து வந்த கோபிநாதம்பட்டி கூற்றோடு காவல் ஆய்வாளர் லட்சுமி பொதுமக்களிடம் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அப்போது அனைத்து தனியார் பேருந்துகளும் சின்னாங்குப்பம் பேருந்து நிறுத்தத்தில் நின்று செல்ல உறுதி அளித்தால் மட்டுமே சாலை மறியலை கைவிடுவதாக கிராம மக்கள் காவல் ஆய்வாளரிடம் தெரிவித்தனர். பின்னர் தனியார் பேருந்து ஓட்டுநர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தேர்தல் ஆணையத்தால் பானை சின்னம் அங்கீகரிக்கப்பட்டதை வரவேற்கும் விதமாக செஞ்சி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். விழுப்புரம் வடக்கு மாவட்ட செஞ்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அம்மம்பட்டு கரை ஆகிய பகுதிகளில் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில துணை செயலாளர் மீனாம்பூர் அப்ரார் ஹுசேன் ஏற்பாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்கியதற்கும் பட்டாசு வெடித்து பொதுமக்கள் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இதில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் மிசா தனஞ்செழியன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இதில் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் நன்மாறன், மாவட்ட துணை அமைப்பாளர் செஞ்சி அரசு, மாநில துணை செயலாளர் துரைவளவன் உள்ளிட்ட ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டனர். தேனியில் இளைஞர் விளையாட்டுக் கழகம் சார்பில் மாநில அளவிலான கைப்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அடுத்த வடுகப்பட்டியில் பொங்கல் திருநாளை ஒட்டி இளைஞர் விளையாட்டுக் கழகத்தின் சார்பில் 35ஆம் ஆண்டு சீதையம்மாள் நினைவு சுழற்கோப்பைக்கான மாநில அளவிலான 3 நாட்கள் கைப்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது. போட்டியில் சென்னை, பொள்ளாச்சி, கோவை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 10 அணிகள் பங்கேற்றது. போட்டியின் இறுதியில் சென்னை தனியார் கல்லூரியை சேர்ந்த அணி வெற்றி பெற்று முதலிடத்தை பெற்றது. இதனைத் தொடர்ந்து முதல் 3 இடங்களை பிடித்த அணிகளுக்கு பரிசு கோப்பைகள் மற்றும் ரொக்கப் பரிசும் இளைஞர் விளையாட்டுக் கழகம் அமைப்பினர் வழங்கினர். குடவாசல் அருகே 24 அணிகள் பங்கேற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற திருவாரூர் அணிக்கு 20,000 ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே மூலங்குடி கிராமத்தில் திமுக நன்னிலம் தொகுதி மாவட்ட துணை அமைப்பாளர் தாகீர் அலி ஏற்பாட்டில் மண்டல அளவிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. 24 அணிகள் பங்கேற்ற போட்டியில் முதல் பரிசை திருவாரூர் அணியும், 2வது பரிசை குடவாசல் அணியும், 3வது பரிசை மஞ்சங்குடி அணியும் கைப்பற்றது. இதன் பரிசளிப்பு விழா திமுக மாவட்ட செயலாளரும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் தலைமையில் நடைபெற்றது. முதல் பரிசாக 20,047 ரூபாயும், 2ஆம் பரிசாக 15,047 ரூபாயும், 3ஆம் பரிசாக 10,047 ரூபாயும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் குடவாசல் ஒன்றிய செயலாளர்கள் பிரபாகரன், ஜோதிராமன், குடவாசல் பேரூர் செயலாளர் சேரன், ஒன்றிய செயலாளர்கள் பாலச்சந்திரன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு புதிய அறங்காவலர் தலைவராக திருப்பூரை சேர்ந்த சுப்பிரமணியன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு அறங்காவலர் குழு உறுப்பினர்களை தமிழ்நாடு அரசு கடந்த சில நாட்களுக்கு முன்பு நியமனம் செய்து அரசாணை வெளியிட்டது. அதன்படி புதிய அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் திண்டுக்கல் மாவட்ட இந்து அறநிலையத்துறை உதவி ஆணையர் லட்சுமி மாலா முன்னிலையில் கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து மற்றும் கோவில் அதிகாரிகள் திருக்கோவில் உள்ள கோவில் தலைமை அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டனர். திருப்பூரை சேர்ந்த தொழிலதிபர் சுப்பிரமணி, சேலத்தை சேர்ந்த தொழிலதிபர் தனசேகரன், ஒட்டஞ்சத்திரத்தை சேர்ந்த அன்னபூரணி பாலசுப்பிரமணியம், திண்டுக்கல்லை சேர்ந்த பாலசுப்பிரமணி ஆகியோர் அறங்காவலர் குழு உறுப்பினர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். இந்த நிலையில் பதவியேற்ற அறங்காவலர்களுக்கு திருக்கோவில் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்ட இந்து அறநிலையத்துறை உதவி ஆணையர் லட்சுமி மாலா, கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து மற்றும் கோவில் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வுகளை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம். செங்கம் அடுத்த முன்னூர் மங்கலம் கிராமத்தில் காமாட்சி அம்மன் மற்றும் விநாயகர் திருவீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அப்போது நெய்யாண்டி மேளம், கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், வான வேடிக்கை உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது.
இரவு 9 மணிக்கு தொடங்கி அதிகாலை 5 மணி வரை நடைபெற்ற உலாவில் காமாட்சி அம்மன் மற்றும் விநாயகர் உற்சவங்களுக்கு தேங்காய் உடைத்து காணிக்கை செலுத்தி கற்பூர தீப ஆராதனை செய்து மக்கள் வழிபட்டனர். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 30ஆம் தேதி திரு நெடுந்தாண்டகம் நிகழ்ச்சிகளுடன் துவங்கிய பகல்பந்து உற்சவத்தை தொடர்ந்து 10ஆம் தேதி சொர்க்கவாசல் திறப்பு உற்சவம் நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற திருமங்கை மன்னர் வேறுபடி உற்சவத்தில் தங்க குதிரை வாகனத்தில் நம்பெருமாள் எழுந்துள்ளார். மேலும் நம்மாழ்வார் மோட்சம் இயற்பா சாற்றும் முறை நிகழ்ச்சியுடன் வைகுண்ட ஏகாதசி உற்சவம் நிறைவடைந்தது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பெரியகுளம் தென்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் தை மாத முதல் வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மலர்களால் வரதராஜ பெருமாள் பெருந்தேவி தாயார் சுவாமிக்கு தீப அலங்கார சேவையும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரையில் அமைந்துள்ள அந்தோணியார் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. இதில் அந்தோணியார் அலங்கரிக்கப்பட்ட சுப்பரத்தில் வான வேடிக்கைகள் உடன் பெரிய குளத்தில் முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலா வந்தார். அப்போது சாலையில் இருந்த பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளை அந்தோணியார் காலில் வைத்து ஆசிர்வாதம் வாங்கினர். இந்த நிகழ்வின் போது பிரசாதமாக பொதுமக்களுக்கு உப்பு வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அருள்மிகு காக்கும் கரை விநாயகர் திருக்கோவிலில் தை மாத தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று காக்கும் கரை விநாயகருக்கு மூலிகை திரவியங்களில் அபிஷேகம் செய்து மலர்களால் அலங்கரித்து மகா தீபாராதனை செய்தனர். இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. பொதுவாக காலை வேளைகளில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் 21, 22 ஆகிய தேதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 59,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து 7,435 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 59,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 64,888 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 104 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,04,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். டெல்லி சட்டசபை தேர்தல் 981 வாக்காளர்கள் வேட்புமனு தாக்கல். சென்னை சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற கலைஞர்களுக்கு பாராட்டுக்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாடு இன்று தொடங்கி வைத்தார் பொதுச் செயலாளர் துரைமுருகன். மோடி அரசால் அரசியல் சட்டத்திற்கு ஆபத்து, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் கடல் அரிப்பு, அமைச்சர்கள் இன்று நேரில் ஆய்வு. பொங்கல் விடுமுறை முடிந்து ஊர் திரும்ப வசதியாக இன்று 3412 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. மதுரை திருச்சிராப்பள்ளி டைடல் பூங்கா பணிகளுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி. தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் உத்தரவு. தமிழகத்தில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.